வேலைவாய்ப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, வேலைவாய்ப்பு உருவாகாமல் முதலீடுகள் அதிகரிப்பது சாத்தியமா என கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பில் ரைசிங் இந்தியா என்ற பெயரில் 2 நாள் மாநாடு டெல்லி தாஜ் பேலஸ் அரங்கில் தொடங்கியது. முதல் நாளான திங்கட்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மாநாட்டு அரங்கிற்கு வந்த பிரதமரை குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி வரவேற்றார். On that note, ladies and gentlemen, I give you Prime Minister Narendra Damodar Das Modi. ராகுல் ஜோஷியின் வரவேற்புக்கு பின் பிரதமர் உரையாற்றினார். 5 ஆண்டுகால ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பட்டியலிட்ட அவர் நாடு வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். வேலைவாய்ப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கூற்றில் துளியும் உண்மையில்லை என கூறிய பிரதமர் வாகன போக்குவரத்து பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். 5 கோடி இளைஞர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க வங்கிக் கடன் பெற்றுள்ளதாகவும் அந்நிய நேரடி முதலீடு முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் வேலைவாய்ப்பு அதிகரிக்காமல் இவையெல்லாம் சாத்தியமில்லை என கூறினார். कर्नाटक सरकार हो सकता है जो मुझे नफरत करते उनको प्यार करते हो. कर्नाटक सरकार कहती है कि पिछले 5 साल में 53 लाख नौकरियां दी है. क्या ये संभव है कि पश्चिम बंगाल और कर्नाटक में नौकरियों के अवसर बन रहे हैं लेकिन भारत में नहीं बन रहे हैं? ஜன்தன் திட்டத்தை முதலில் எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததாக கூறிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்தியதால் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 6 லட்சம் கோடி ரூபாய் பல்வேறு திட்டங்களின் மூலம் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது மட்டுமன்றி விவசாய இடுபொருட்களுக்காக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும் திட்டம் எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமின்றி செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். முதல் நாள் மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர், பியூஷ் கோயல், சுரேஷ் பிரபு, மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத், யோகா குரு பாபா ராம்தேவ், ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று 2ஆம் நாள் மாநாடு நடைபெற உள்ளது. 2ஆம் நாள் மாநாட்டை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் அரசியல், விளையாட்டு மற்றும் சினிமா என பல்துறை பிரபலங்களும் கலந்து கொள்ள உள்ளனர்.